அப்படிங்கிறான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாகால் பலிபீடத்தை கட்டினதே அவங்க அப்பன் தான். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு 25 சொன்னேன். இவன் தான் அந்த பாகால் பலிபீடம். உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகால் பலிபீடத்தை தகர்த்துனாரு. இப்ப கட்டுன ஆளே அல்லேலூயா யாரு? கிதியோனுடைய அப்பாவே இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று, டேய் யாரா யாரா என் மகனை கூப்பிட்டீங்க, யாரை பத்திரா பேசுறீங்க, அவனை வர சொல்லுங்க கிதியோன. ஏய் அது தெய்வமானால் அதுவே வழக்காடட்டும்டா. இவ்வளவு காலம் நான் அதைத்தான் நம்பி இருந்தேன். அது என்னை ஏமாத்திருச்சு. இப்போதான் எனக்கு விளங்குது. பின்வாங்கினதை எல்லாம், பின்வாங்கின உன் பிள்ளைய, பின்வாங்கின உன் கணவனை, பின்வாங்கின உன் ஆசீர்வாதத்தை, பின்வாங்கி போன உன் வீடு, பின்வாங்கி போன ஆத்துமாக்கள், பின்வாங்கி போன அநேக விசுவாசிகள் எல்லாம் யோவாஸ் எப்படி பின்வாங்கி இருந்தானோ அவன் பார்த்தா ஒரு கிதியோன் ஜெபம், ஒரு கிதியோன் ஜெபம் யோவாச வெளியே கொண்டு வந்து, டேய் யாரும் பேச முடியாது, ஒருத்தர் பேச முடியாது, பின்வாங்கி போன எல்லா ஆசீர்வாதம் திரும்பி வருகாத. உன் அபிஷேகம் பின்வாங்கிருச்சா? உன் அழைப்பு பின்வாங்கிருச்சா? முந்தி மாதிரி நீ சுவிசேஷ ஊழியம் செஞ்ச டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பின்வாங்கிருச்சா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்க 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 பின்வாங்கின எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவாய். உன் பிசினஸ்ல கர்த்தர் செய்ய போறாரு. உன் மூலியமா பல சபையை கட்ட போறாரு. உன் மூலியமா பல ஊழியக்காரங்க சபைக்கு வாடகை கொடுக்க முடியலன்னு இனி இருக்க கூடாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் விசுவாசிகளை வச்சு கொடுக்க வைக்கிறாரே. பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது, பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது. யாருக்கோ திருக்கசனம் பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது, பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது எல்லாம்.